ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஸ்நாக் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதும், சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரையும் சாப்பிட்லாம். இந்த சுவையான பணியார ரெசிப்பியை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேகச் கியூட்டி சேனல் ரெசிப்பியை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தயவு செய்து அந்த லைக் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு இருந்தால் மட்டும் போதுங்க. இதுக்கு சாக்கோ சிப்ஸ் கிடைக்காதவங்க நம்ம இந்த டெய்ரி மில்க் சாக்லேட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதை எடுத்துக்கலாம். ஒரு பணியார சட்டியை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நெய் ஒரு குழிக்கரண்டி விட்டுட்டு மாவு ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே நான் அந்த டாப்பிங்கில் சாக்கோ சிப்ஸ் போடுறேன். நீங்கள் சாக்லேட்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதை துருவிட்டு அப்படியே சேர்க்கலாம், இல்லை அப்படியே பீசஸாக கூட கட் பண்ணி வைக்கலாம். இப்போ அடுத்தது இது மேலே இன்னொரு லேயர் நம்ம இட்லி மாவு ஊற்றிக்கலாம். நீங்கள் அப்படியே திருப்பினீங்கன்னா சாக்லேட் ஃபுல்லாக மெல்ட் ஆகி அதில் சட்டியில் ஒட்டிக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விடலாம். நெய் விட்டிங்கன்னா நல்லா கமகமன் இருக்கும். பட்டர் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஸ்கூல் விட்டு வந்தவொடனே பசங்களுக்கு நீங்கள் அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வர டயத்துக்குள்ளே நம்ம சுட இதை பண்ணி கொடுத்துடலாம். சூப்பராக வெந்துருச்சு 2 பக்கமும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒயிட் சாக்லேட் வச்சு பண்ணுறேன். அதே மாதிரி தான் ஒரு லேயர் பணியாரமாக ஊற்றிட்டு அது மேலே ஒயிட் சாக்லேட்ஸை முழு பீசஸாக வைக்கிறேன். நல்லா மெல்ட் ஆகி அதை கடித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் சாக்லேட்ஸை வச்சுட்டு இப்போ அடுத்தது டாப்பில் பணியார மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயும் மேலே நெய் விட்டுட்டு நம்ம 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வேக விட்டுட்டு செய்யுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது உள்ளே மாவு வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. 2 பக்கம் வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ இது மேலே நான் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், அந்த பிச்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக உள்ளே மெல்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப ஸ்பாஞ்சியாக கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளுமே சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. அந்த லைக் பட்டனே கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.